அதாவது இங்கே மறுபிறவின்னு ஒரு படம் வந்தது இல்லை, முத்துராமன் மஞ்சுளா நடித்தாங்க, ஒரு படம் அது ஒரு கிளாமர் படம் தான். அந்த படம் அன்றைக்கி பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டபடி டிஆர் ராமநாதன் டைரக்ஷன். அந்த படம் மலையாளத்தில் புனர்ஜென்மன் வந்தது, சத்யன் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் ஒரு கிளாமர் ரோல், அதாவது வேலைக்காரி ரோல் தான். அதான் சினிமாக்கே அவங்க அறிவிப்பாங்க. மலையாளம் தான் ஃபஸ்ட்டு படம். அது என்ன காரணம்னு கூட வருவா. எழுந்து வந்து பின்னாடி பார்த்தா ஒரு ரூம் திறந்து உள்ளே போவோம், வேலைக்காரி படுத்துருப்போம். அந்த வேலைக்காரியோட போய் படுத்துக்குவோம், வேலைக்காரியோட போய் சந்தோஷமாக இருப்பான். கல்யாணம் பண்ணி தாலி கட்டின நம்ம கூட சந்தோஷமா இல்லை, இங்கே போய் இவன் தப்பாக இருக்கானே, என்ன இவனுடைய கேரக்டர் அப்படின்னு யோசிப்பான். அந்த வேலைக்காரி கேரக்டர் தான் சுஜாதா நடிச்சிருந்தாங்க. ஒருத்தன் அந்த வீட்டு முதலாளி வந்து தான் கூட தப்பாக உறவு வச்சுக்கிற அந்த கேரக்டர் தான் சுஜாதா நடித்து அறிமுகமானாங்க. அந்த கொடூரமான கனவை கல்யாணம் பண்ணிப்பான் போட்டு சித்திராதை பண்ணுவான், டார்ச்சர் பண்ணுவான். நீ அவனை காதலிச்சில்லை, இவனை காதலிச்சில்லை, இவனை காதலிச்சில்லை, அவனோட தொடர்பு உனக்குன்னு போட்டு டார்ச்சர். நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் என்ன வேதனைப்படுத்தினாலும் கண்ணீர் விட்டு அழுவ மட்டும் நினச்சிக்காத. நான் உன்னை வந்து வெளியே போய் என்ன அப்படி பண்ணான், இப்படி தப்பு பண்ணான், இப்படி தவறாக என்ன நடத்தினா, என்னை சந்தேகப்பட்டான், சித்திராதை பண்ணாலாம் சொல்லவே மாட்டேன், சாகிற வரைக்கும் உன்னை போய் சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை விட்டு அதை விட உன்னை விட்டு பிரிஞ்சு போகணே தவிர இது மாதிரிலாம் உன்னை சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு தான் வெளியே போகும். இவ்வளோ பிரபலமான சினிமா நடிகர் இருந்துக்கிட்டு இப்போ எல்லா கலைஞரும் நம்ம பார்க்குறோம், நடிகராக இருக்கட்டும், டேரக்டர் ஆகட்டும், பிடிச்சலாகட்டும், எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்காரருக்கும் போவாங்க, ரசிகருக்கும் போவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் சினிமாவில் இருந்துட்டு சுஜாதா வீட்டில் மட்டும்தான் சினிமாவை அப்பாற்பட்ட யாரையுமே சினிமாக்காரங்களை கூட உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்துனாங்க. அவர் அலோவ் பண்ண மாட்டார். அவங்க சுஜாதாவோட ஹஸ்பண்டு யாருமே இது வரைக்கும் உள்ளே விட்டதில்லை, யாரையும் ஹஸ்பண்ட் உள்ளே விட மாட்டார். எந்த சினிமாக்காரனும் உள்ளே வரக்கூடாதுன்னு அவர் வெளிப்படையாகவே தடுத்து வச்சுருந்தார். யாரும் உள்ளே வரக்கூடாது, என் வீட்டு உள்ளே இருந்தால் அவர் தடுத்து அதாவது ஒரு இரும்பு கட்டு போட்டுக்கு மாதிரியே அந்த வீடு இருக்கு. திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பேர் துளசி பழனிவேல். சுஜாதா கே பாலச்சந்திரவளால் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அவலூர் தொடர்கதை படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு நடிகை. அதுதான் அவங்களுடைய முதல் படம். அவங்க மலையாள படத்தில் ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது இங்கே மறுபிறவின்னு ஒரு படம் வந்தது இல்லை, முத்துராமன் மஞ்சுளா நடித்தாங்க, ஒரு படம் அது ஒரு கிளாமர் படம் தான். அந்த படம் அன்றைக்கி பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டபடி டிஆர் ராமநாதன் டைரக்ஷன். அந்த படம் மலையாளத்தில் புனர்ஜென்மன் வந்தது, சத்யன் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் ஒரு கிளாமர் ரோல், அதாவது வேலைக்காரி ரோல் தான். அதுதான் சினிமாக்கே அவங்க அறிமுகமானது. மலையாளம் தான் ஃபஸ்ட்டு படம். அது என்னன்னா புருஷ பொண்டாட்டிக்குள்ளே ஒரு உறவு இருக்கும். அந்த என்னன்னா பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் இவன் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டான். என்ன காரணம்? அவளை பார்த்தாலே எழுந்து வந்துடுவான். மலையாள படத்தோட கதை ஏன் வரான் அப்படின்னா, அந்த அம்மா முகமும் இவங்க அம்மா முகமும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க யாரை கல்யாணம் பண்ணானோ அந்த முகமும் இவனுடைய அம்மா முகம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அவனுக்கு அந்த ஃபீலே வராது, மனைவியோட சந்தோஷமாக இருக்கிற ஃபீலே வராது, எழுந்து வந்துடுவான். இதே மாதிரி பார்த்து ஏன் அப்படி போகிறான்றதுனால அவள் எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையும் மறுபிறவி கதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எழுந்து வந்துடுவான். ஏன் எழுந்து வரான் அப்படின்ட்டு பொண்டாட்டி ஒரு வாட்டி இவன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காணாமல் போயிடுவான். என்ன காரணம்னு கூட வருவாள். எழுந்து வந்து பின்னாடி பார்த்தா ஒரு ரூம் திறந்து உள்ளே போவோம், வேலைக்காரி படுத்துருப்போம். அந்த வேலைக்காரியோட போய் படுத்துக்குவோம், வேலைக்காரியோட போய் சந்தோஷமாக இருப்பான். கல்யாணம் பண்ணி தாலி கட்டின நம்ம கூட சந்தோஷமா இல்லை, இங்கே போய் இவன் தப்பாக இருக்கானே, என்ன இவனுடைய கேரக்டர் அப்படின்னு யோசிப்பான். அந்த வேலைக்காரி கேரக்டர் தான் சுஜாதா நடிச்சிருந்தாங்க. ஒருத்தன் அந்த வீட்டு முதலாளி வந்து தான் கூட தப்பாக உறவு வச்சுக்கிற அந்த கேரக்டர் தான் சுஜாதா மலையாளத்தில் நடித்து அறிமுகமானாங்க. தமிழில் அவங்கள கொண்டு வந்து அவ்வளவு தொடர்களில் பாலச்சந்திரன் அறிமுகப்படுத்தினார். அற்புதமான ஒரு நடிகை. கவிதான்ற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ரோல், ஃபயராக இருப்பாங்க அந்த படத்தில். பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அந்த அவள் ஒரு தொடர்கதை. அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் நடித்தாங்க. ஜெய்கணேஷோட ஜோடி நடித்தாங்க, விஜயகுமார் கூட ஜோடி நடித்தாங்க, சிவகுமார் கூட ஜோடி நடித்தாங்க. பல படங்கள், சிவாஜியோட பல படங்கள் நடித்தாங்க. ரஜினிகாந்துக்கு அம்மாவை நடித்தாங்க, ரஜினிகாந்த் ஜோடியாகவும் நடித்தாங்க. அதே மாதிரி கமல்ஹாசனோட ஜோடியாகவும் நடித்தாங்க, அம்மாவும் நடித்தாங்க. இப்படி பல படங்கள் நடித்த ஒரு அற்புதமான நடிகை. நிறைய படங்கள் நடித்தாங்க. என்னன்னா அவங்க முகத்தில் ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சோகம் ஏது சோகம்னு ஒன்றும் தெரியாது.
அவங்க வந்து ஷூட்டிங்கில் வரும்போதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு சந்தோஷமாக சிரிச்ச மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துருப்பாங்க. ஏன் சோகமாக உட்காந்துக்கிறாங்க, என்ன எதுக்காக நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எதுவும் பேசினா கூட சீக்கிரம் அவங்க ஒரு பதில் சொல்லி பேச மாட்டாங்க. அப்படி ஒரு உம்முன்னு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு உம்முன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு விஷயம், அவங்க அடிக்கடி வெளிப்படையாக பேசுகிற விஷயம்னா, இந்த சினிமா எனக்கு பிடிக்கல, இந்த சினிமாவுக்கு வந்தது எனக்கு பிடிக்கல, தப்பாக வந்து மாட்டிக்கிட்டேன், இப்படி தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னவோ சினிமா மேலே ஒரு ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு. பின்னாடி இவர் கூட சிவாஜி கூட நடிக்கும்போது, ரஜினி கூட நடிக்கும்போது காலகட்டத்தில், கமல்ஹாசன் கூட நடிக்கிற காலகட்டத்தில் அவங்க முன்னாடி ஹீரோயின் நடிக்கும்போதெல்லாம் கூட அவங்க அப்படிலாம் பேசலை. இந்த யூத் ஆர்டிஸ்டோட தான் விஜயகுமார், சிவகுமார், இவர் ஜெய்கணேஷ் இவங்களோடலாம் ஜோடி நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பேசலை. இவங்க கூட நடிக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. அது என்ன சினிமா மேலே கோவமா இல்லை வாழ்க்கையில் இருக்கிற பர்சனல் பிரச்சனையா என்னன்னு தெரியாது. ரொம்ப அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு வேதனையில் இருக்காங்க, சொல்ல முடியாத வேதனை. அவங்களால வெளியே சொல்ல மாட்டாங்க, யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அதேமாரி ப்ரெஸ் மீட்டுன்னு கூப்பிட்டு ஏதாவது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலும் சட்டுன்னு வெளிப்படையாக பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர். அவங்க நிறைய பேட்டி கொடுக்க மாட்டாங்க, அது இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எங்கள் ப்ரெஸ் எங்கன்னா இருந்தால் கூட அவங்க அவாய்ட் பண்ணிட்டு தூரம் போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. ஷூட்டிங் முடித்தா டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. அங்கே நின்று ப்ரெஸ்ஸு வராங்கனாலே அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. தேவையில்லாதுன்னா ஒரு சோகமாக இருக்காங்கல்ல, மும்முன்னு இருக்காங்கல்ல, அது விஷயமாக தான் கேள்வி கேட்பாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டாக இல்லை, நீங்கள் ஏன் சினிமாவில் உங்களுக்கு பிடிக்கலையா, அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இப்படி பல வாட்டி கேட்டதாலே அவங்க நிறைய ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணி போயின்னு இருப்பாங்க. இப்படி பல படங்கள். ஒரு முறை அவங்க இப்படியே பயந்துட்டு இருந்தாங்க. ஏவிஎம்மில் ஒரு படம், பெண் புத்தி முன் புத்தின்னு ஒரு படம், செந்தில்நாதன் டைரக்ஷன், ராம்கி இது ஹீரோவை நடித்த ஒரு படம். அந்த படம் ஷூட்டிங்கில் வந்து உண்மையிலேயே புலி கிளி பாம்புலாம் வச்சு தான் ஒரிஜினலாகவே அந்த படம் பண்ணாங்க. அந்த பண்ணும்போது புலி கூண்டில் போட்டு சீன்லாம் எடுத்துருந்தாங்க. அப்போ வந்து இவங்க தான் சுஜாதா, மௌனம் ரவி, நானும் கூட நிற்கிறேன். நான் தான் அந்த படத்தோட பிஆர்ஓ. நான் நிற்கிறேன், மற்ற பத்திரிகையாளர் சுற்றி நிற்கிறாங்க. சுஜாதா எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சோகமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கலகலப்பாலும் சொல்லலை, ஒரு இன்வால்மெண்ட்டோடலாம் அவங்க பேசவே இல்லை. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு கூண்டை விட்டு புலி வெளியே வந்துச்சு. உண்மையிலேயே அவனுக்கு பூட்டா முட்டானுங்க. வெளியே வந்து எங்களை சுற்றி நிற்குது. நாங்களாம் அலறி கத்தி கித்தின்னு ஓடுறோம் எல்லாரும். ஆனால் அந்த அம்மா இந்த ரியாக்ஷன் பண்ணல. அதே சோகமாக தான் நிற்கிறாங்க. புளியை பார்த்தா பயந்து ஓடணும்ல, அலறணும்ல, அங்கே வரும்போதே பார்க்கணும்ல. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு ஃபீல், ஒரு பயம், ஒரு அச்சம். அதாவது புலி வந்துடுச்செல்லாம் அவங்க தோணலை. அதை விட பெரிய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, சோகங்கள் இருக்குன்ற மாதிரியே சாதாரணமாக அந்த புலியை பார்த்து நிற்கிறாங்க. அதை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சுன்னா பயம் இல்லாமல் நிற்கிறாங்களேன்னு. அது சுஜாதா அவங்க கேரக்டரே அது மாதிரி தான் இருக்குது. ஒரு பரபரப்பாலாம் ஆக மாட்டாங்க. சுஜாதாவுக்கு நல்ல பேரும் புகழும் எடுத்து கொடுத்த ஒரு படம் அன்னக்கிளி, இளையராஜாவோட முதல் படம். அவர் இசையமைப்பாளர், அறிமுகமான முதல் படம். சிவகுமார் தான் ஜோடி நடிச்சிருப்பார். ரொம்ப அதாவது அந்த பாட்டு எல்லாம் இட்டு சுஜாதாவுக்கு அவ்வளோ அருமையான ஒரு கேரக்டர். ஜோடியாலாம் கிடையாது அந்த படத்தில். சிவகுமார் பேர் படாகப்பட்டி ஜெயலட்சுமி தான் ஜோடி. ஆனால் இது ஒரு மாதிரி குணசத்திர கேட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ யதார்த்தமாக இது பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு நல்ல பெரும்புகழ் வாங்கி கொடுத்த படம் அன்னக்கிளி. அன்னக்கிளியை பற்றி ஒரு வரலாறு என்னன்னா, அந்த படம் ராஜகுமாரி இப்போ டி நகரில் ராஜகுமாரி தேட்டர் ரிலீஸ் ஆகுது. அன்னக்கிளி ரிலீஸ் ஆன 3 நாள் 4 நாள் கூட்டமே வரல, யாருமே வரலன்னு இவங்க அடுத்த வாரம் நம்ம வேறு படத்தை போடுறோம், அடுத்த படம் தங்கப்பதக்கன்னு போஸ்ட் விட்டாங்க. ஒட்டி அடுத்த வாரத்தில் வந்து தங்கப்பதக்கன்னு போஸ்ட். இந்த படம் வந்து கூட்டம் வரல, இது போகாது அப்படின்ட்டாங்க. அது உண்மையிலேயே இளையராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி, பஞ்சாநாசத்துக்கு அதிர்ச்சி. எஸ்பிடி ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அவங்களும் இதுதான் இங்கே படம் நல்லா தான் இருக்குது, ஏங்க யாருமே கூட்டம் வரல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வர 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 பாட்டு ஹிட்டாகி பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி படம் பெரிய ஹிட்டாச்சு. பெரிய அளவுக்கு சுஜாதாவுக்கு பெரிய லைஃப் கொடுத்த ஒரு படம் அந்த படம். அதுக்கு அடுத்த படம் தங்கப்பதக்கன்னாங்க, தங்கப்பதக்கம் போடவே இல்லை. அன்னைக்கிலேயே அங்கே ஓடி பெரிய ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையும் பெரிய வசூல் பண்ணிச்சு. பஞ்சநாசத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்த ஒரு படம். இளையராஜா இசைப்பாளராக எல்லாருமே கொண்டாடுறாங்கனாக்கா அதுதான் அவருடைய அறிமுகமான படம். சுஜாதாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். அவன் அந்த அம்மாவோட திரையுலக வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பணி ஏற்படுத்தின படம் அன்னக்கிளி. அடுத்து தேவர் பிலிம்ஸ் எடுத்த அன்புக்கு நாடிமை படத்தில் ரஜினியை விட அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி உழைப்பாளி படத்தில் அவங்க அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு அம்மாவை சந்திக்க இப்போ ரஜினி ரொம்ப முயற்சி பண்ணுவார். அது வில்லன் கும்பலால் சூழ்ச்சிலாம் நடந்து ஒரு இதில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அம்மாவுக்கு போய் சாப்பாடு ஊட்டி தான் புள்ள
ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளை இவன் தான் அப்படின்னு அம்மா தான் சொல்லுவோம். நான் தாண்டா அவங்க அம்மா, இவன் தான் அவங்க அப்பான்னு சொல்கிறவ அம்மாவா இருப்பா ஒரு பிள்ளைக்கு. ஆனால் அந்த படத்தில் வித்தியாசம் என்னன்னா, பிள்ளை தான் சொல்லுவான், நான் தான் பிள்ளைம்மா, நீ எனக்கு அம்மாம்மான்னு சொல்லுவான். அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர், அவ்வளோ அழகாக இன்வால்மெண்ட்டு அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் நடிக்கும்போது நாங்கள் என்ன நினச்சோம், நடிப்பாங்க, முடிஞ்சவனே போய் ஓரமாக உட்காந்துக்குவாங்க, சோகமாக உட்காந்துக்குவாங்க, யார்கிட்டையும் கலகலப்பாக பேச மாட்டாங்க. சேம் நாங்கள் தான் நடிச்சுக்கிட்டோம். நாங்கள் பார்த்த வரைக்கும் பி வாசு டைரக்ஷனில் அது ஒரு பெரிய கலாட்டா. அந்த படம் சிந்தாமணி முருகேசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் பெரிய கலாட்டா இருந்தது. பாகினி ஸ்டுடியோ, பாகினி நாகரிட்டாரோடலாம் மோதல். என்னென்னா, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ட்டு இவர் பெரிய அமகலம் பண்ணிட்டார். அன்றைக்கி ஒரு இதோ மீறி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சிந்தாமணி முருகேசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் மோதல். அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அவர் படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். சிந்தாமணி முருகேசன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டார் உழைப்பாளிக்கு. அப்படி பண்ணுற ஒரு காலகட்டத்தில் தான் அவர் ரஜினிகாந்த் வந்து சரவண சார்கிட்ட பேசி, சார் என்ன சார் பிரச்சனை பண்ணுறாங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லி, நாங்கள் ரெடியாக அப்போல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். உடனே இவர் பேசி சிந்தாமணி சொல்லி, இதெல்லாம் ரெட்டுலாம் போடுறதுங்கெல்லாம் டூ மச்சுங்க, எதுக்கு ரெட்டு போடுறீங்க, தான் ரிலீஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, என்ன விஷயம், ஏன் தடுக்கிறீங்க, அந்த படத்தெல்லாம் பேசி இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் சங்கத்தி மாதிரி தப்பு வரும், உங்கள் மேலே ஒரு மரியாதைக்கான கெட்டு போயிடுது. அதை ஆஃப் பண்ணி ரிலீஸ் பண்ண வச்சு ஒரு சரவண சார் போது உண்மையிலேயே ரஜினி சார் அவ்வளோ இன்வால்மெண்ட் நடிச்சிருப்பார். சொந்த அம்மா கிட்ட எப்படி இருக்கணுமோ, எப்படி பாசத்தை காட்டணுமோ, அவங்க பாதத்தை தொட்டு வணங்குறது, அவங்கள தூக்குறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. அந்த காட்சியில் அந்த அம்மா அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக நடிச்சிருக்கோம். நான் சொல்ல வந்தது தான், அந்த படத்தில் சீனியர் சோகமாக இருக்கிறதால தான் அந்த அம்மா சோகமாக இருக்காங்க, ஓரமாக போய் அழுதுன்னு இருக்காங்க அப்படி தான் நாங்கள் நினச்சோம். தனியாகவே அந்த சீன், அந்த ஷூட்டிங் எப்போ வந்தாலும் அவங்க அழுதுன்னே இருப்பாங்க. காட்சி மாறி வேறு காட்சி வந்தால் கூட அழுதுன்னு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே பெரிய பிரச்சனை, அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது பத்திரிகையிலேயே செய்திலாம் வந்தது, பரபரப்பாக பேசப்பட்டாங்க. ஏதோ அவங்க மேலே ஒரு சந்தேகத்தை வச்சு, நடிகைனாலே தப்பானவோ, தப்பாக தான் நடப்பா, வேறு மாதிரி ரூட்டில் போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பயத்திலேயே அவர் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு தான் அவர் பிரச்சனை பண்ணார். அதனால தான் அந்த அம்மா சோகமாக இருந்தது. கடைசி காலம் கூட அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லையே, படுத்த படிக்கையாக இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு பிழைக்கவே மாட்டாங்கன்ற சொல்கிற அளவுக்குலாம் இல்லையே, நல்லா தான் இருந்தாங்க. கடைசி காலகட்டமும் நல்லபடியாக போனாங்க, நல்லபடியாக வந்தாங்க. ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி தான் பெரிய அதிர்ச்சியாக, எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சோகம் வேதனை இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சினிமாக்குள்ளெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி சோகமோ வேதனையோ அவங்களுக்கு வர சான்ஸே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு நிம்மதியெல்லாம் போச்சு. கல்யாணம் பண்ணார், கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டெய்லி பிரச்சனை, டெய்லி இது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. உண்மையே என்னவோ, ஆனால் பத்திரிகைலாம் கூட அதை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த அம்மா பேட்டி கொடுக்க மாட்டுறாங்க, ஆனால் ஷூட்டிங்க்கு வந்தால் ஒரு மாதிரி ஓரமாக வந்து ஒதுங்கிடுறாங்க, ஒளியிறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, திடீர்னு சோகமாகவே இருக்காங்கலாம் நம்ம பத்திரிகைலாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே ரொம்ப வேதனைன்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் எனக்கு நிம்மதியெல்லாம் போச்சு, பிரச்சனையாகுது, என்ன பேசுறது, எதை யார்கிட்டையும் பேசவும் முடியல, யார்கிட்டையும் பழகவும் முடியல. இப்போ சினிமாவில் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியனோடு பேசணும், பழகணும், அவங்க யார்கிட்டையும் பேச முடியாது. அப்படி ஒரு கட்டளை, அப்படி ஒரு தடை அவங்களுக்கு. அது கடைசி காலம் வரைக்கும் அவங்க நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. அது குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை தான், அது சந்தேகம்தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து தப்பான ஆள் இல்லைங்கிறது எல்லாருமே தெரியும். ஆனால் ஏன் அவங்க மேலே சந்தேகம் வந்தது, ஏன் அப்படிலாம் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவங்க வேதனைப்படுத்தப்பட்டாங்கன்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவங்க திடீர்னு இறந்து போனதே ஒரு ரகசியமாக தான் இருக்குது, என்ன காரணம் கூட தெரியல. எந்த நோய் நொடியும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோ ஒரு நல்ல நடிகை. ஆனால் கடைசி காலகட்டத்தில் திடீர்னு அவங்க இறந்து போனது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எந்த நோய் நொடியும் இல்லாதவங்க ஏன் இறந்து போனாங்கன்னா, யாராக இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லாமல் கவலைலாம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நோய் நொடியே தேவையில்லை, அதுவே அவங்கள அழிச்சிடும். அப்படி தான் அவங்க இறந்து போனாங்க. கடைசி வரைக்கும் தனக்கு என்ன நிலைமை, என்ன நடக்குது, வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை, கணவரோட என்ன தகராறு, எந்த விஷயமும் அந்த அம்மா கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை, வெளியும் பேசிக்கல. இண்டஸ்ட்ரியில் வந்து கூட யார்கிட்டையும் மனசு வந்து பேச மாட்டாங்க. அவங்க இறப்பு இன்ன வரைக்கும் ரகசியமாக தான் இருக்குது. அப்படி தான் அன்றைக்கி கோடம்ப வட்டாரத்தில் எப்படி இறந்தாங்கன்னு தெரியலேன்னு தான் கோடம்ப வட்டாரத்தில் பேசப்பட்டது, பத்திரிகையிலையும் செய்திகளாக கூட வந்தது. அப்படி தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகை, தலை சிறந்த ஒரு கலைஞர். உண்மையிலே அம்மானா அம்மா தான், அக்கானா அக்கா தான், அண்ணின்னா அண்ணி தான், காதலினா காதலி தான், மனைவினா மனைவி. அப்படி ஒரு சிறப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உயிர் ஊட்டினவங்க அவங்க
படங்கிறது எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும். பெண்கள் ரொம்ப ரசித்த ஒரு நடிகை, பிடிச்ச நடிகைன்னா சுஜாதா. பெரும்பாலான படங்களில் அவங்க கண்ணீர் விடுற மாதிரி தான் காட்சிகளே வரும். இந்த கணவன்கிட்ட பிரச்சனை, அண்ணங்கிட்ட பிரச்சனை, தம்பிக்கிட்ட பிரச்சனை, அக்கா கிட்ட பிரச்சனை, அம்மா கிட்ட பிரச்சனை, இப்படி தான் இருக்கும். குறிப்பாக அவர்கள்னு ஒரு படம், ரஜினிக்கு தான் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் பார்த்தா ஒரு கொடூரமான ஒரு கணவன், அது ரஜினிகாந்த் தான் அந்த கொடூரமான கணவன். கல்யாணம் பண்ணிப்பான், போட்டு சித்திராதை பண்ணுவான், டார்ச்சர் பண்ணுவான். நீ அவனை காதலிச்சில்லை, இவனை காதலிச்சில்லை, இவனை காதலிச்சில்லை, அவனோட தொடர்பு இல்லை, உனக்குன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவார். படம் முழுக்க அதான் கதை. அப்புறம் அவனை மீறி பிறந்த குழந்தைய தூக்கிட்டு ஊரை விட்டே வெளியே போயிடுவாங்க. கட்சியில் மாமியாரும் கூட சேர்ந்து போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன். அந்த கதை அதான். ஆனால் அவன் கடைசியில் டைலாக்லாம் பேசுவாங்க. நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும், என்ன வேதனைப்படுத்தினாலும் கண்ணீர் விட்டாலும் மட்டும் நினச்சிக்காத. நான் உன்னை வெளியே போய் என்ன அப்படி பண்ணான், இப்படி தப்பு பண்ணான், இப்படி தவறாக என்ன நடத்தினா, என்னை சந்தேகப்பட்டான், சித்திராதை பண்ணாலாம் சொல்லவே மாட்டேன். சாகிற வரைக்கும் உன்னை பற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை விட்டு, அதை விட உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுமே தவிர இது மாதிரிலாம் உன்னை சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு தான் வெளியே போகும். அப்படி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸும் இருக்கும். அவர்கள் அது பெரிய அளவுக்கு பேசப்படுது. அதில் கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். கமல்ஹாசனும் காதலிப்பார், ரவிக்குமார்ன்றவரும் காதலிப்பார், கல்யாணம் பண்ணிக்கும் ரஜினி. அப்படி ஒரு சித்திரவதையில் மாட்டின்னு அவஸ்தைப்படுற மாதிரி தான் ஒரு கேரக்டர். அவ்வளோ அழகாக அந்த அம்மா அந்த படம் பண்ணியிருக்கோம். அந்த படமே கூட அவங்க வாழ்க்கை மாதிரியே தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்படி ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்க அவ்வளோ வேதனையாகவும் அவ்வளோ கண்ணீர் விட்டுக்கிட்டு பிரச்சனை ஷூட்டிங் வரும்போதெல்லாம் படம் சீன் முடிஞ்சவொடனே வரவங்க போய் உட்காந்து அழுவாங்க, சோகமாக இருப்பாங்க. எதனால் அப்படி இருந்தாங்க என்னன்றது யாருக்கிட்டையும் அவங்க வெளிப்படையாக மனம் விட்டு பேசலை. என்ன பிரச்சனையும் கடைசி வரைக்கும் தெரியல, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அது ரகசியமாக தான் இருக்குது. யாரால், எதனால் அவங்களுக்கு வேதனை, பிரச்சனை, இறப்புக்கு என்ன காரணம், எந்த நோய் நொடியும் இல்லாதவங்கன்னு இன்ன வரைக்கும் பேசிக்கிறோம். அதே மாதிரி இவ்வளோ பிரபலமான சினிமா நடிகை இருந்துக்கிட்டு இப்போ எல்லா கலைஞரும் நம்ம பார்க்குறோம். நடிகராக இருக்கட்டும், டேரக்டர் ஆகட்டும், பிடிச்சலாகட்டும், எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்காரருக்கும் போவாங்க, ரசிகருக்கும் போவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் சினிமாவில் இருந்துட்டு சுஜாதா வீட்டில் மட்டும்தான் சினிமாவை அப்பாற்பட்ட யாரையுமே, சினிமாக்காரங்களை கூட உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்துனாங்க. அவர் அலோவ் பண்ண மாட்டார். அவங்க சுஜாதாவோட ஹஸ்பண்டு யாருமே இது வரைக்கும் உள்ளே விட்டதில்லை. யாரையும் ஹஸ்பண்ட் உள்ளே விட மாட்டார். எந்த சினிமாக்காரனும் உள்ளே வரக்கூடாதுன்னு அவர் வெளிப்படையாகவே தடுத்து நிறுத்தி வச்சுருந்தார். யாரும் உள்ளே வரக்கூடாது, என் வீட்டு உள்ளே இருந்தால் அவர் தடுத்து அதாவது ஒரு இன்னும் இரும்பு கட்டு பூட்டின மாதிரியே அந்த வீடு இருக்கும். இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போனவங்க இல்லை, பார்த்தவங்க இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்து யாருக்குமே தெரியாது. அப்படி தான் அவங்க இருந்தாங்க. அப்போ இறப்புக்கு தான் எல்லாரும் அந்த வீட்டு வாசல் வரைக்கும் போனாங்களே தவிர அந்த அம்மா மறைஞ்ச பேர். அவங்க இறந்த அன்றைக்கி அஞ்சலி செலுத்த போனாங்களே, அப்போ தான் அந்த கேட்டு வரைக்கும், அது கூட வீட்டு உள்ள யாரும் அலோவ் பண்ணல, கேட்டு வரைக்கும் இருந்து அவங்க பாடியை போய் எல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தான் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்கன்றது எல்லாருக்குமே அன்றைக்கி புரிஞ்சுது. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது பெருத்துளசி பழனிவேல்.